ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸோ நேற்று வந்து நோட்டிபிகேஷன், அதாவது யூபிஎஸ்சியோட நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நோட்டிபிகேஷன் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான வந்து சிம்பிளிஃபை, அந்த நோட்டிபிகேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா, ஸோ அந்த நோட்டிபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அஸ்பிரன்ஸ் வந்து யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எக்ஸாம்ஸ், ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ நேற்று வந்து நோட்டிபிகேஷன் படி பார்த்தா, ஸோ 2 நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. யூபிஎஸ்சி சிஎஸ்சின்னு ஒன்று விட்டுருந்தாங்க, யூபிஎஸ்சி ஐஎஃப்எஸ்ன்னு ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ 2 நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் நடத்துறாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து சிஎஸ்சில வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கான நோட்டிபிகேஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து ஐஎஃப்எஸ்க்கான நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 2 எக்ஸாம்ஸ்க்குமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இருக்க போகுது. ஸோ அதுலயும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வந்து இன்டர்வியூ வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து 2 எக்ஸாம் சேர்த்து வந்து 1129 வேகன்சி, 1129 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அதுல யூபிஎஸ்சி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 979 வேகன்சிஸ். ஸோ ஐஎஃப்எஸ்க்கு பாத்தீங்கன்னா 150 வேகன்சிஸ் வந்து இருக்க போகுது. ஸோ மொத்தம் 1129 வேகன்சி. யாரு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஸோ வந்து ஒரு கிராஜுவேட்ஸா இருக்கீங்க நீங்க, எக்ஸாம்பிள்ஸே ஏதோ ஒரு கிராஜுவேஷன், ஏதோ ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஏதோ ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பட் வந்து பேசிக் வந்து நீங்க ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருக்கணும், டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ வேகன்சி, ஸோ டேட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 22 ஜனவரில இருந்து 11 பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ 11 பிப்ரவரி தான் லாஸ்ட் டேட். ஸோ அதே மாதிரி வந்து இதுலயும் டேட்ஸ் வந்து 11 பிப்ரவரி தான் லாஸ்ட் டேட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே யூபிஎஸ்சி தானே. ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபீஸ் பாத்தீங்கன்னா 100 rupees. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மாதிரி இதுக்கும் 100 rupees தான் ஃபீஸ். ஸோ இதுல வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் இல்லை. அதாவது எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து ஃபீஸஸ் வந்து இல்லை இதுல. ஸோ மற்றவங்களாம் வந்து 100 rupees வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் 21 to 32 years. ஓகேவா? 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ, இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம சொன்னோம். ஸோ ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிறது 2 இது இருக்கும். ஸோ ஓகேவா? ரெண்டுமே சிங்கிள் டேலே கண்டக்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஓகேவா? தனித்தனி டேஸ்ல கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது ப்ரிலிம்ஸோட டேட் பாத்தீங்கன்னா 25th May. ஓகேவா? இந்த 25th May அன்னைக்கேவும் காலையில ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் கண்டக்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அது மாதிரி இல்லை. ஸோ இதுல பேப்பர் 1 பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ். ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடிஸ் நமக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டான சிலபஸ் இருக்கும். சிலபஸோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தானே பாத்துக்கோங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து 200 மார்க்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் நீங்க எழுதிட்டு வந்துருங்க 2 hours. ஓகேவா? எழுதிட்டு வந்துருவீங்க. ஸோ செகண்ட் பேப்பர் காமன் ஸ்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க, சி ஸ்டாட்னு சொல்லுவாங்க. இதுல இந்த நம்மளோட மேக்ஸ், ஆப்டிடியூட்ஸ், லாஜிக்கல் ரீசனிங்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து 200 மார்க்ஸ். ஓகேவா? மொத்தம் 4 hours 400 மார்க்ஸ். ஓகேவா? ஒரே நாள்ல கண்டக்ட் பண்ணிடுவாங்க. காலையில ஒன்று, மதியானம் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பேப்பர் 2 இருக்கு இல்லையா, சி சாட்னு சொன்னேன் பாத்தீங்களா, இதுலதான் 33% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க மினிமம் எடுத்தே ஆகணும். அதாவது 200க்கு வந்து கிட்ட 65 மார்க் கிட்ட வரும். ஓகேவா? இந்த 65 மார்க் வந்து நீங்க மினிமம் வந்து குவாலிஃபை பண்ணியே ஆகணும். ஓகேவா? அப்படின்னா தான் வந்து நீங்க வந்து இந்த ப்ரிலிம்ஸோட ஓவரால் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறதுக்கு நீங்க குவாலிஃபை ஆவீங்க. ஸோ இது குவாலிஃபை பேப்பர் இல்ல, பட் இதுல 33% வந்து குவாலிஃபை பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க 2 பேப்பரையும் எழுதணும். காலையில வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுதிட்டு மதியானம் கிளம்பிடக்கூடாது. ஓகேவா? எதுக்கு இன்னொன்னு எழுதிட்டு. ஸோ அதனால வந்து 2 நீங்க எழுதுனாதான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்பயே இது பண்ணிட்டுருவாங்க. ஸோ காலையில ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் பேப்பர், 2 பேப்பர் இருக்கும். ஓகே, மினிமம் 33 மார்க்ஸ் குவாலிஃபை பேப்பரா இருக்கணும். ஸோ அதே மாதிரி மெயின்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்க இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ மெயின்ஸ் வந்து 22 ஆகஸ்ட்ல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 3 months கேப்ல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மெயின்ஸ் வந்து 5 நாள் நடக்கும். ஓகேவா? ஒரே நாள்ல இந்த மாதிரி ஒரு நாள் இருக்காது, இங்க 5 நாள் நடக்கும். ஏன்னா வந்து இங்க வந்து நிறைய பேப்பர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ மெயின்ஸ் எப்படி சார் கண்டக்ட் பண்ணுவாங்க? பார்ட் ஏ, பார்ட் பி. ஓகேவா? குவாலிஃபையிங் பேப்பர் ரெண்டுமே. ஓகேவா? இது வந்து லாங்குவேஜ் பேப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல லாங்குவேஜ் பேப்பர் நீங்க ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எய்தர் தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, உருது இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். நீங்க அந்த லாங்குவேஜஸ் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்ட் பி இங்கிலீஷ் பேப்பர். இது வந்து எல்லாருக்கும் ஜென்ரலான ஒரு பேப்பர் தான், இங்கிலீஷ் பேப்பர். ஸோ இதுல வந்து 300 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ 600 மார்க்ஸ். ஸோ நீங்க குவாலிஃபை பண்றது வந்து இது வந்து குவாலிஃபை பேப்பர் தான் உங்களுக்கு. அதனால இந்த மார்க் வந்து அதுல எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து மெரிட் பேப்பர். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு அந்த பேசிக்கா உங்களுக்கு குவாலிஃபை பண்றதுதான் அந்த மார்க். ஸோ உங்களுக்கு மெரிட் பேப்பர், மெரிட் மார்க்ஸ் வச்சுதான் வந்து உங்களுக்கு செலக்ஷன் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் வந்து மொத்தமா நமக்கு ஸ்கிரீனிங் பண்றதுக்கு மொத்தமே இந்த ப்ரிலிம்ஸ். ஓகேவா? ஆனா மெரிட் பேப்பர் வந்து ஸோ மெரிட் நீங்க அதுல அதிகமா மார்க் எடுக்கணும். ஓகேவா?
ஸோ இந்த மெரிட் பேப்பர்ல பேப்பர் ஒன்று வந்து எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எது ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்கலாம், எதுலனாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு வந்து 250 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க அந்த எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கடுத்து ஒரு 5 பேப்பர் 4 பேப்பர் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகேவா, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5 ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஓகேவா, இந்த 4 பேப்பருக்கு வந்து 250 மார்க். ஓகேவா, ஸோ இதுல 1000 மார்க், இது ஒரு 1250. அதுக்கடுத்து பேப்பர் 6, 7 பாத்தீங்கன்னா ஆப்ஷனல். ஓகேவா, இந்த 2 ஆப்ஷனல் வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் என்னன்னாலும். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன ஆப்ஷனல் கோர்சஸ் இருக்கும் உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அக்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, லா, பிசிக்ஸ், ஜுவாலஜி, ஸ்டாட்ஸ், சோசியாலஜி, மேக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரி எல்லா டிகிரிக்கான ஆப்ஷனல் பேப்பர்ஸும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ இப்போ நீங்க ஒரு அக்ரி கிராஜுவேட்ஸா இருக்கீங்கன்னா நீங்க அக்ரி செலக்ட் பண்ணிட்டு இல்ல வேற ஏதாச்சும் இன்னொரு ஆப்ஷனல் கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட்ஸ்னா எக்கனாமிக்ஸ் செலக்ட் பண்ணி லா, பிசிக்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனல் வந்து நீங்க இந்த ஆப்ஷனல் கோர்சஸ்ல இருந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம். இது கம்மியா எழுதி போட்டிருக்கேன். ஸோ உள்ள நிறைய இருக்கு. ஸோ அது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதை பாத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுல இருந்துமே 500 மார்க்ஸ் எடுத்துவாங்க. பேப்பர் இப்போ நீங்க பேப்பர் 6ல வந்து அக்ரிகல்ச்சர் எடுக்கிறீங்கன்னா ஸோ அக்ரிகல்ச்சர்ல இருந்து 250 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த அக்ரிக்கு தனியா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து 250 மார்க்ஸ். பேப்பர் 8 வந்து பாட்டனி எடுக்கிறீங்கன்னா அதுல இருந்து 250 மார்க்ஸ். ஸோ மொத்தமா 1, 2, 3, 4, 5, 6, 250, 1750 மார்க். ஓகேவா, ஸோ அது போக இன்டர்வியூ நம்ம பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ வந்து 275 மார்க்ஸ். ஓகேவா, ஸோ மொத்தம் 2025 மார்க். இந்த 2025 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ரேங்க் வருவாங்க, ஆல் இந்தியா ரேங்க். அந்த ஆல் இந்தியா ரேங்கை பொறுத்து தான் இந்த 979 வேகன்சிஸ் நீங்க ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுல சரி சார் எவ்வளவு தடவை எழுதலாம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அட்டம்ஸ் வந்து 21, 32 வரைக்கும் யாருனாலும் எழுதிக்கலாம். எத்தனை அட்டம்ஸ்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா 6 அட்டம்ஸ் வந்து நீங்க எழுதிக்கலாம், 6 தடவை வந்து எழுதிக்கலாம். ஓகேவா, அதாவது நான் பிசியா இருக்கேன், அண்டர் கேட்டகரியா இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து 6 தடவை எழுதிக்கலாம். ஸோ ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து 9 தடவை எழுதிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலையும் சொன்னதுதான். நீங்க பிசி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்றப்போ வந்து நீங்க ஓபிசில தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஓபிசில வந்து 2 இருக்கும், நான் கிரிமினல் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன சார் நான் கிரிமினல் லேயர் அப்படின்னா, ஸோ நான் கிரிமினல் லேயர்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhs கம்மியா இருந்தா நீங்க வந்து நான் கிரிமினல் லேயர்ல அப்ளை பண்ணணும். அப்படி இல்ல சார் நான் ஜென்ரலா ஓபிசி தான் சார் அப்படின்னா, நான் ஜென்ரலா பிசி தான் சார் 8 லட்சத்துக்கு மேலதான் சார்னா நீங்க ஜென்ரல்லே அப்ளை பண்ணணும். ஓகேவா, இந்த ஓபிசி சர்டிபிகேட் வந்து உங்களோட இன்கம் பொறுத்து தான் வந்து அந்த ஓபிசி சர்டிபிகேட்ஸ் தருவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரல்னா 6 தடவை, ஓபிசினா 9 தடவை. எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து லிமிட் இல்லை, நீங்க எத்தனை தடவைனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். பட் உங்களோட ஏஜ் லிமிட் 21 to 32 இருக்கணும். ஸோ இதுதான் யூபிஎஸ்சி ஐஎஃப்எஸ் சிஎஸ்சியோட ஓவரால் நோட்டிபிகேஷன். ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கறத வந்து இல்ல டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.